ஓம் சக்தி. குருவின் உணர்வு நிலை இத்தலைப்பின் கீழ் நாம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அடைந்த அருள்நிலை குறித்து தொடர்ந்து கவனிப்போம். மேல்மருவத்தூர் அற்புதங்கள் எனும் நூலில் முகவுரை எழுதிட்ட மறைந்த டாக்டர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தராக பொறுப்பு வகித்தவர்கள். அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அருள் திரு அம்மா அவர்களுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்திட அனைவரும் ஏற்பாடுகள் செய்தனர். ஆனால் யார் அவருக்கு ஆச்சாரியராக இருந்து மந்திரம் சொல்லிக் கொடுப்பது? இந்த சிக்கல் யாருக்கும் விளங்கவில்லை. அருள்வாக்கு வரும்போது அடிகளார் இல்லை, ஆதிபராசக்தி தான் அவர் குரலில் பேசுகிறாள். அப்படியானால் ஆதிபராசக்திக்கு அல்லவா மந்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அன்னைக்கு எங்கள் அறியாமை விளங்கியது. அருளுள்ளம் படைத்தவள் அல்லவா, அந்த திருவிழாவையே ஆச்சாரியனை வழிபடும் திருவிழாவாக மாற்றிவிட்டாள். நான் தான் ஆச்சாரியனை வழிபட்டு நின்றவன், பின் ஆதிபராசக்திக்கு பாத பூஜை செய்தவனும் நான் தான். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். ஆச்சாரியனை வழிபட்டு நின்றவன், பின் ஆதிபராசக்திக்கு பாத பூஜை செய்தவனும் நான் தான். இவ்வரிகளை நாம் விரிவுபடுத்தி கவனித்தால், அருள் திரு அம்மா அவர்களுக்கு நடைபெற்ற ஆச்சாரிய அபிஷேக விழாவின் போது அன்னை முழுவதுமாக அம்மா அவர்களை ஆட்கொண்டு சின்முத்திரை தாங்கி அமர்ந்தாள். ஆச்சாரிய அபிஷேக பாத பூஜையை அவளே ஏற்றாள். அப்பொழுது அம்மா அவர்களின் அருள்வயப்பட்ட மாறுதல், அதாவது பேராற்றல் மிகுந்த சக்தி நொடி பொழுதில் ஆட்கொண்டு தெய்வீக தன்மை ஒளிர கரங்கள் சின்முத்திரை காட்டி கருவறையில் வீற்றிருப்பதை போல அமர்ந்த நிலை பிரபஞ்ச பேருணர்வு நிலையின் வெளிப்பாடாகும். அதனை உணர்ந்த டாக்டர் தே.பொ. மீ அவர்கள் ஆச்சாரியனை வழிபட்டு நின்றேன், அன்னை ஆதிபராசக்தி அவரை ஆட்கொண்டு விட்டால் நான் ஆதிபராசக்திக்கு பாத பூஜை செய்தேன் என குறிப்பிட்டுள்ளார். அதன் பின் அன்னை நானே அவன் அவனே நான் என அருள்வாக்களித்தாள். ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் குருவாகவும் அன்னையாகவும் வெளிப்பட தொடங்கி பின் எப்பொழுது வேண்டுமானாலும் அன்னையின் உணர்வு நிலை அடையக்கூடியவர்களாக அன்னையாகவே விளங்கினார்கள். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.